अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्तिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया तस्मदिष्टार्थसिद्धये. கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். நான் சொல்லக்கூடியது எல்லாமே பொது பலன் தான். அதாவது கோச்சாரம்னு சொல்லுவோம். இந்தந்த கிரகங்கள் இந்தந்த நாளைக்கு இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோச்சாரத்தை வச்சு தான் நம்ம பலன்கள் சொல்கிறோம். தினப்பலன்களாகட்டும், வாரப்பலன்களாகட்டும், மாத பலன்களாகட்டும், இது தான் சொல்கிறோம். ஆனால் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்க்கும்பொழுது தான் எக்ஸாக்டான பலன்களே சொல்ல முடியும். அதனால் நிறைய பேர் இது எதுவுமே நடக்க மாட்டேங்குது, எங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறதோட 70% அத்தனை பேருக்கும் மேட்ச் ஆகுதுங்கிறது தான் உண்மை. நிறைய பேர் கமெண்டில் போடுறாங்க. நேரடியாக வர்றவங்களுமே தயவுசெய்து பலன் போடலின்னா ரொம்ப கஷ்டம் சார், நீங்கள் போடுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்களாம் தான் புரிஞ்சுக்கணும். ஸோ உங்கள் ஜாதகம் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணுன்னா பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், அதுலேயுமே பிறந்த நேரத்தில் சராசரியாக ஒரு 1.5 நிமிஷத்தில் 2 நிமிஷம் வரைக்கும் பிழை இருக்கும். அந்த பிழையை சரி செய்து விட்டு தான் எக்ஸாக்டான பலன்களை பார்க்க முடியும். அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கீழ்தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள். டைரெக்டாகவும் நீங்கள் என்ன மீட் பண்ணலாம். சென்னையில் நங்கநல்லூர் நம்ம ஆஃபீஸ் இயங்கின்னு இருக்கு. அதே மாதிரி ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் நம்ம பண்ண முடியும். ஸோ யாருக்கு வேணுமோ எப்படி வேணுமோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம். தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம். இன்றைய நாள் மார்ச் 25ஆம் தேதி 2025 செவ்வாய்க்கிழமை. குரோதி வருடம் பங்குனி மாதம் 11ஆம் திருநாள். திருவோண நட்சத்திரம், மகர ராசி, ஏகாதசி திதி, மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம். அதுலேயுமே திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் சந்திராஷ்டம். சிதளவு காலையிலே கொஞ்சோண்டு பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கண்டிப்பாக கொடுக்கும். இன்றைய நாள் ஆக்சுவலா யாருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதுல நம்பர் 1 மகரத்துக்கு தான், நம்பர் 2 ரிஷபம், நம்பர் 3 கன்னி. யாருக்கெல்லாம் இன்றைய நாள் நல்ல தனப்பிராப்தத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, குடும்ப அந்யோன்யம், சந்தோஷம் எல்லாம் இருக்கும் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகள்ல தனுசு ராசி நண்பர்களுக்கு, அதுக்கப்புறம் மேஷ ராசி நண்பர்களுக்கு, சிம்ம ராசி நண்பர்களுக்கு நல்லா இருக்கப்படும். யாருக்கெல்லாம் இன்றைய நாள் சுப விரயங்கள் ஏற்படும், வேலை நிமித்தமான பயணங்கள் ஏற்படலாம் அப்படின்னு சொன்னோம்னா அதுல ரொம்ப முக்கியமா பார்த்தோம்னா கும்பராசி, துலாம் ராசி, மிதுன ராசி நண்பர்களுக்கு இது நடக்கிற வாய்ப்பு இருக்கு. யாருக்கெல்லாம் இன்றைய நாள் தொழில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் கொஞ்சம் கொஞ்சமா நிவர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா அதுல முதல் ராசி லக்னமாக விருச்சிகம், 2வது மீனம், 3வது கடகம். மேஷ ராசி அல்லது வேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பயணங்கள் சார்ந்து இருக்கக்கூடிய தொழில். அதே மாதிரி எந்த விஷயத்த நீங்க டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் நடத்துறதுதான் தொழிலா இருக்கு, உணவு சமைச்சு கொடுக்கறதுதான் தொழிலா இருக்கு, எண்ணெய் வியாபாரம் செய்யறதுதான் என் தொழிலா இருக்கு. பொதுவா பெண்கள் இன்றைய நாள் எல்லாருமே சந்தோஷமா இருப்பீங்க. அதுவும் மேஷத்தில் பிறந்திருக்கக்கூடிய பெண்களுக்கு இன்றைய நாள் நீங்கெல்லாம் ராஜாத்தியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். சூப்பரா இருப்பீங்க. ஆனா குரு பார்வை பெரிய யோகத்தை கொடுக்குது. அற்புதமான ஒரு காலகட்டத்தில் இருக்கு. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம், முக்கியமான தெய்வங்கள்ல பச்சையம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியாண்ட மஞ்சள். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில்ல அபாரமான வெற்றி, தெய்வ அனுகூலம் முழுக்க இருக்கிறது. வெளிநாட்டுல இருந்து, வெளியூர்ல இருந்து, எக்ஸ்போர்ட்ல இருந்து வர வேண்டிய ஆர்டர், வசூல்கள், நல்ல தகவல்கள் எல்லாமே சும்மா டப்பு 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 டப்புன்னு வரும். யோகமா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கலியுக காமதேனு கல்பவருஷம் மந்திராலய மகாபிரபு ஸ்ரீகுரு ராகவேந்திர சுவாமி அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கட்டும். ராசியாங்கிற மஞ்சள். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றிகரமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். வெற்றின்னா வெற்றி சாதாரணமான வெற்றி கிடையாது. ஆனா என்னன்னா அவசரப்படக்கூடாது. வண்டி வாகனங்கள்ல போகும் பொழுது, பெரியவங்க கிட்ட பேசும் பொழுது, மூத்த பெண்களிடம் பேசும் பொழுது கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதனால இன்றைய நாள் மாரியம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியான மஞ்சள்.
கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 10 பேருக்கு ஏதாவது உதவினா டக்குன்னு போய் செய்வீங்க. அதே மாதிரி உங்க வீட்டுல உங்களோட உங்க மனைவிக்கு ரொம்ப யோகம். உங்க கணவருக்கு நல்ல வாய்ப்புகள் வரும். ஸோ அமோகமான சந்தோஷத்தை, அதே மாதிரி குழந்தைகளுடைய ஆனந்தத்தை பார்த்து நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. பெரிய விஷயம் நடக்க போறது. அது உங்களுக்கு சாதகமாகவும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியார் மஞ்சள் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வயிறு உபாதிகள் இருந்ததுன்னா நிவர்த்தி ஆகும். யாருக்கெல்லாம் வேலையில ஒரே குடைச்சல் இருக்கும், அந்த குடைச்சல்லாம் ஓரளவுக்கு செட்டில் ஆகும். மறைமுகமாக இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு இந்த நாள் கண்டிப்பாக நல்ல தீர்வு காணப்படும். நிறைய பேருக்கு இருக்கிற கடன் தொல்லைகள் கொஞ்சம் குறையும். சிரமங்களா இருக்கிறதுலாம் கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்ற மாதிரி வரும். ஸோ பேசிக்கலி அற்புதமான ஒரு காலகட்டத்தில் இருக்கீங்க. சந்தோஷம் நிறைய இருக்கு. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் யோகேஸ்வரி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பால். ராசியானர் மஞ்சள். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு காதல் கைகூடும். சந்தோஷம் நிறைய இருக்கும். குழந்தை இல்லாம கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு குழந்தை பிராப்தம் உண்டாகும். மன உறுதி அதிகமா இருக்கும். கலைகள்ல ஆர்வம் மிக 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 அதிகமா இருக்கும். சந்தோஷமா இருப்பீங்க. அதுவும் வீட்டுல நிறைய பேருக்கு பூஜைகள்லாம் நடத்துவீங்க. அமோகமான நாள். அதுவும் ஏகாதசி அன்னைக்கு கண்டிப்பா உபவாசம் இருப்பது பெரிய ஏற்றங்களையும் பெரிய மாற்றங்களையும் கொடுக்கக்கூடிய பொன்னான நாளா இருப்பது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியால் நிறம் பிங்க் நிறம். துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அம்மாவுடைய ஹெல்த் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். நிறைய கற்பனையான விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வாக்குவாதங்கள் நிவர்த்தி ஆகும். மன சந்தோஷம் இல்லாம இருக்கக்கூடிய நிலைமைகள்ல அது கிளியர் ஆகும். மிகவும் யோகமான வெற்றிகரமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. எல்லாமே உங்கள் வசமாகக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அதுதான் உண்மை. மிகவும் யோகமா இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனசுல இருக்கக்கூடிய தேவையில்லாத சங்கடங்கள் பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகும். நல்ல எண்ணங்கள் வரும். நல்ல நட்பின் மூலியமா லாபத்தை கொடுக்கும். ஈஸியா நம்மளால சந்தோஷமா ஒரு விஷயத்த பேசி மகிழக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உமா மகேஸ்வர சுவாமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொறுமையாக எல்லா காரியத்தையும் செயல்படுத்தணும் அப்படிங்கறதுதான் முக்கியத்துவம் வாய்ந்தது. எந்த விஷயத்தையுமே பொறுமையாக செயல்படுத்துவது, எந்த விஷயத்தையுமே பிளான் பண்றது பண்ண மாதிரி பிளான் பண்றது அருமையா இருக்கும். பொருளாதாரத்துல நிறைய வெற்றிகளையும் பொறுமையாக இருந்த சில விஷயங்கள் செயல்படுத்துவதில் ரொம்ப ஆர்வத்தை கொடுக்கக்கூடிய நாள். உங்களால இது செயல்படுத்த முடியாதுன்னு சொல்ற மாதிரி எதுவுமே இல்லை. சூப்பரான நாள். நல்ல படம் வருங்க, தாராளமா இருக்கும். நிறைய பேர், ஒரு சில பேர் இந்த இரும்பு வஸ்துக்கள்லாம் வாங்குவீங்க. ஒரு சில பேர் தங்கம் வாங்கக்கூடிய பிராப்தம். மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அமோகமான நாளா இருக்கு. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். மன உறுதி அதிகமா இருக்கும். கோபங்கள் எல்லாமே சுத்தமா குறைஞ்சிடும். ஹெல்த் நல்லா இருக்கும். சூப்பரா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் வெள்ளை நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத சண்டை, தேவையில்லாத விஷயங்கள், இது எல்லாத்துல இருந்து நீங்க வெளியே வந்துருவீங்கன்னு சொல்றேன். அதாவது பிரச்சனைகள் எது இருந்தாலும் அது ஓஞ்சிரும். இது மேல பிரச்சனைன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. எந்த விஷயத்தையும் நீங்க இந்த பிரச்சனைக்குரிய விஷயமாக பார்க்காம டக்குன்னு உங்களால ஒரு முடிவு எடுத்து ஜெயிக்கக்கூடிய ஒரு பிராப்தம் உண்டாகும். சூப்பரா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு
மிகப்பெரிய வெற்றியை தொழிலில் கொடுக்கும். இருக்கிற பிரச்சனைகள் ஓயும். நிறைய பேருக்கு தொழில்ல மாற்றங்கள், புதிய தொழில் வேலை அமைவது, இருக்கிற வேலையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் நிவர்த்தி ஆகுதுன்னு சொல்லி மாறி மாறி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். சூப்பரா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியானது மஞ்சள். இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதங்களிலும் நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்தோ சமஸ்த சன்மங்களாடி பவந்தோன்னு பன்வந்தோ தாஸ்திரன்றி. வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.